வெல்கம் டு ஒன் அமைச்சர் இலசை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான தோட்டம், ஒரு 2 ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு. பாருங்கள், இதில் ஒரு 5.5 நிமிஷம் வீடியோ இருக்கும். வீடியோ வந்து பார்வையிட பண்ணாத பாருங்கள். அப்போ தான் தோட்டத்தில் முழுமையெல்லாம் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அருமையான லேண்டு. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இடங்கள் பூராமல் விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க. இடம் நீட்டாக இருக்கும். நிறைய கஸ்டமர் பார்த்திங்களா, எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கோழி பண்ணை செட்டெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சில பேர் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி கேட்டவங்களாம் பாருங்கள், இதில் அருமையான கோழி பண்ணை செட்டோடய இருக்குங்க. இந்த கோழி பண்ணை செட்டோட அளவு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. பாருங்கள், இடம் சூப்பராக இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3.5 வருஷம் டு 4 வருஷம் மதிப்புள்ள பாக்கு மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கருக்கு மேலே இந்த லேண்டில் இருக்குது. அரை ஏக்கரை விட்டு 3/4 ஏக்கர் வச்சுருக்காங்க. எனக்கு மரமெல்லாம் நல்லா பெரிய மரமாக இருக்குங்க. நல்லா அவத்தி கண்டுபிடிச்சேன். அவத்தி மரமெல்லாம் நல்லா நீக்கி எடுத்துட்டாங்க. மரமெல்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பொய் பாலை விட ஆரம்பிச்சிருங்க பாக்கு மரம் எல்லாமே. அதே மாதிரி பார்த்தா நல்லா காப்பில் உள்ள தென்னை மரம் எடுத்துக்கிட்டிங்களா, ஒரு 25 மரம் பெரிய மரங்கள் இருக்குங்க. தோட்டத்தில் உள்ள பப்பாளி மரமெல்லாம் 5-6 மரம் பப்பாளி மரம் இருக்குங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வருடம் விட்டு ஒரு 1.5 வருடம் மதிப்பு உள்ள தென்னங்கன்று பார்த்திங்கன்னா அது ஒரு 25 மரங்கள் இருக்குங்க அந்த லேண்டிலேயே. தனி கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியுடன் அமைச்சிருக்கு. அதேமாதிரி வாழைமரம் பார்த்திங்கன்னா சாரி மரமாக ஃபுல்லுமே வச்சுருக்காங்க, நிறையா இருக்குங்க. இப்போ கிணறு சொன்னோம் இல்லைங்களா, இந்த மாதிரி வரும் தனி கிணறு, தண்ணி ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியுடன் அமைஞ்சிருக்கு. கிணறு பாருங்கள், கிணத்துலலாம் தண்ணி இருக்குங்க. ஒரு போர், அருமையான போர் ஒன்று இருக்குங்க கிணத்துல உள்ள. இந்த லேண்டில் விற்பனை லேண்டு தாங்க இந்த கிணறு. இடம் நல்லா இருக்குங்க, நீட்டானது. ஒரு அர்ஜென்ட் செல்லுக்காக சொல்லியிருக்காங்க. காட்டில் பாருங்கள், இந்த வாழை மரமெல்லாம் பாருங்கள், இந்த விற்பனை லேண்டு தாங்க. நிறையா மரங்கள் இருக்குது. சாரி மரம் இருக்குது, பட்டுப்பூச்சி மரங்கள் நிறையா இருக்குது. செடிங்க வச்சுருக்காங்க. பாருங்கள், நல்லா 25 தென்னை மரமே இந்த மாதிரி நல்லா காப்பில் இருக்காங்க மரம் எல்லாமே. சூப்பரான லேண்டு. அதேமாதிரி பாருங்கள், இந்த முத்துசோளம் பாருங்கள், எல்லாமே விற்பனைகள் லேண்டு தாங்க. அதேமாதிரி பார்த்தோம்னா இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேலம் அயோத்தி அப்படின்னு பேலூர் அருகில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் போர் ரோட்டில் வந்துட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. அதுவும் வந்து பஞ்சாயத்து ரோடு தான், மெட்டல் ஜல்லிப்பட்டு பஞ்சாயத்து ரோடுங்க. பாருங்கள், எல்லாமே விற்பனை லேண்டு தாங்க. தண்ணி பார்த்தா 2 பேஜாக போய்ட்டு மேல்கட்டுக்கும் போய்ட்டுருக்கு, கீழேயும் போய்ட்டுருக்குங்க. இடம் பாருங்கள், சூப்பரான லேண்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்துங்க 70 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி இதில் வந்து கோழி பண்ணை செட்டுங்கெல்லாம் பார்த்திங்களா உங்களுக்கு நல்லா பெரிய செட்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி பைப்பு போட்ட ஒவ்வொரு வயலுக்குமே தனித்தனியாக டேப் போட்டு பைப் அமைச்சிருக்காங்க. வீடு, பண்ணை வீடு எல்லாமே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோழி செட்டு, கோழி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கூரை வீடு ஒன்று இருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த கோழி செட்டுங்களுக்கு தண்ணி தொட்டி இருக்குங்க. இதுலேருந்து எல்லாம் கோழிகளுக்கெல்லாம் தண்ணி விடுறதுக்காக இந்த மாதிரி தொட்டி ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த செட்டு, ஒவ்வொரு செட்டும் பார்த்திங்களா 110 அடி நீளத்துக்கு 22 அடி அகலம் உள்ள கோழி பண்ணை செட்டுங்க. இந்த மாதிரி 3 செட்டு இருக்குங்க. கோழி விட்டுருக்காங்க எல்லாமே. 3லேயுமே வந்து கோழிங்க இருக்குது. சூப்பரான லேண்டுங்க. அப்படியே வந்து இந்த கோழி பண்ணை செட்டோட தான் வந்து அப்படியே விற்பனைக்கு வந்துருக்குங்க. இடம் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். எந்த பிரச்சனை, நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இடம் பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம 3 செட்டு அம்சமாக இன்றைக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் செலவாகணும் நிறைய பேருக்கு தெரியுங்க. ஏன்னா கோழி பண்ணை செட்டில் நிறைய கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி கிழக்கு மேற்கில் 110 அடி, வடக்கு தெற்கில் 22 அடி ஆக்கலாங்க. ஏன்னா கோழி பண்ணை செட்டுன்னு எடுத்துகிட்டாவே மேக்ஸிமம் எல்லாமே கிழக்கு மேற்கில் தான் அமைப்பாங்க. 100 அடி குறைவு இல்லாமல் அமைப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தா 110 அடி உள்ள செட்டு, 3 செட்டு 22 அடிக்கு 110 அடி நீளம் உள்ள செட்டுங்க. அதேமாதிரி வீடு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு எல்லாம் இருக்குது. வீடு எல்லாமே காட்டுறேன் பாருங்கள், நல்லாயிருக்கு. இடமெல்லாம் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நீட்டாக இருக்கும் பாரு இடம் பாருங்கள். நம்ம தார் சாலையில் இருந்துட்டு அப்படியே வந்து உள்ளார நுழைஞ்சிடலாம். பஞ்சாயத்து ரோட்டில் இருந்துட்டு பஸ் போகிற ரோட்டிலேருந்து கரெக்டாக 300 மீட்ரு. இந்த 300 மீட்டரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு. இதெல்லாம் ஜல்லி போட்டு வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் இந்த எல்ஐசி முடிகிறதுக்குள்ளே தார் ஊற்றிடுவாங்க. இந்த ரோட்லேருந்து அடுத்த ரோட்டு ஜாயிண்ட் ஆகிற பஞ்சாயத்து ரோட்டு மேலேயே இருக்குங்க இந்த இடம். செட்டு பாருங்கள், 3 செட்டுமே அருமையாக இருக்குங்க. நீட்டாக இருக்கும். நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இடம் பிடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா 70 லட்ச ரூபா தான் சொல்லியிருக்காங்க. நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க அர்ஜென்ட் சேலுக்காக சொல்லியிருக்காங்க. வந்து பாருங்கள், இடம் பிடிச்சின்னா முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து ரேட்டு ஃபைனல் பண்ணி ரேட்டு குறைச்சி நம்ம வாங்கிக்கலாங்க. இவங்கெல்லாம் மாடுக்கு நிலம் வச்சுருக்காங்க. மாடு, ஆடுங்க எல்லாமே இருக்குங்க. ஏன்னா அதில் ஒரு கூரை வீடு, ஒரு ஓட்டு வீடு, அதில் ஒரு அட்டை வீடு, பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குங்க. போரு, இந்த லேண்டில் வந்து செலவு கிடையாதுங்க. அப்புறம் இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு சனி மூலையாக வச்சு போர் போட்டிருக்காங்க. அந்த போர் 950 அடி சொல்லியிருக்காங்க. நல்ல தண்ணின்னு சொல்லியிருக்கிறது 2.5 தண்ணிக்கு மேலே வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அது வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த பண்ணை ஓட்டு வீடு பாருங்கள். வீடு நல்லா ஃபேமிலி நீட்டாக குடிக்கிறதுக்கு ஓட்டு வீடு ஒன்று இருக்குங்க. இடமெல்லாம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு எல்லாமே.
பாருங்கள். அதில் பார்த்தோம்னா அதுலேயும் இந்த ஆடு மாடு கட்டுற மாதிரி செட்டு ஒன்று இருக்குது. அதுலேயும் ஒரு பேட்ச் ஒதுக்கி அதுலேயும் வந்து மற்ற இந்த தீவனங்கள் எல்லாமே போட்டுக்கிற மாதிரி அது ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது அந்த லேண்டில். இடம் பாருங்கள், முன்னாடி களமெலாம் இருக்குது பாருங்கள். அந்த மாடுங்க கட்டுறதுக்கெல்லாம் சூப்பரான லேண்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி இடமெல்லாம் வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக உடனடி கால் பண்ணிவிட்டு நேரில் வந்துடுங்க. சைட்டு பார்த்துட்டு சைட்டு பிடிச்சிருக்குன்னா டைரெக்டாக ஓனர்கிட்டே இருக்குங்க, ரீசெல்லாம் கிடையாது. உடனே உட்காந்து பேசி முடிஞ்ச அளவுக்கு ரேட் நம்ம குறைச்சி நம்ம நல்லபடியாக வந்து வாங்கிக்கலாங்க. நல்ல லேண்டு பாருங்கள். நம்ம ஒரு பண்ணை வீட்டுக்கெல்லாம் நீட்டான இடங்க. அதில் எல்லாமே நம்ம அமைச்சிக்கலாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கோழி பண்ணை செட் இருக்குது. நம்ம மாட்டு பண்ணை வேணாலும் மாட்டு பண்ணை அமைச்சிக்கலாம். அந்தளவுக்குலாம் தீவனத்தட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. தீவனத்தட்டு போட்டிருக்காங்க, முத்து சோளம் போட்டிருக்காங்க, பாக்கு மரங்கள் இருக்குது, அனைத்துமே இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி லேண்டு தாங்க இதெல்லாம். இடம் பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கும். ஏன்னா வீடியோ ஃபார்வேர்டு பண்ணால் பார்த்தா மட்டும்தான் முழுசாக இதில் எல்லாம் லேண்டை பார்க்க முடியும். நல்ல ஒரு லேண்டு. மிஸ் பண்ணாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.